சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக பிற்பகல் 2:30 மணிக்கு தண்டனை விவரம் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? மேலும் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 10 போலீஸ்காரர்கள் முன்னாள், அதாவது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த 10 போலீஸ்காரர்கள் குற்றவாளிகள் என ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை விவரங்களை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இன்று வாசிப்பதாக கூறியிருந்தார். அந்த வழக்கை விசாரணையை ஒத்திவைத்திருந்தார். இன்று காலை நீதிமன்ற அலுவல் நேரம் ஆரம்பித்தவுடன் 9வது வழக்காக அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் 2:30 மணிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். அதுபோக அந்த தீர்ப்பு கூறியிருந்த அன்று மத்திய மாநில அரசுகள் அவர்களுடைய சம்பள விவரங்கள் மற்றும் அவர்களுடைய சொத்து விவரங்கள், மேலும் அவர்களுடைய மனநிலை குறித்த மருத்துவ அறிக்கை போன்ற அறிக்கைகளை கேட்டிருந்தார். அந்த அறிக்கை ஏதும் தாக்கல் செய்யப்படவில்லை. அரசு வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் அது தாக்கல் செய்யப்படவில்லை என கூறினார்கள். அதற்கு தேர்தல் ஆணைய நடைமுறைக்கும் அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் என்ன சம்பந்தம் என நீதிபதி கேள்வி எழுப்பி வழக்கு விசாரணையை 2:30 மணிக்கு, இன்றைய வழக்கு விசாரணையை 2:30 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை விவரம் என்பது இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.